ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாமே கனவுதான். வேற யாரும் கிடையாது. நம்ம கதையோட ஹீரோயின் யோயோ தான் கனவு காணுட்டு இருக்கா. இப்ப யோயோ அவளை பத்தின இன்ட்ரோ தான் கொடுத்துட்டு இருக்கா. என்னோட பேரு யோயோ. நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அங்கிள் சென் இருக்காரு. அவரை நான் அப்பையில இருந்தே காதலிச்சிட்டு இருக்கேன். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. என் லைஃபோட மிகப்பெரிய சீக்ரெட் இதுதான். இந்த இடத்துல இருக்க இந்த டிராயிங்ஸ் எல்லாமே நான் தான் வரைஞ்சேன். எல்லாமே அவரை நினைச்சுதான் வரைஞ்சேன் அப்படின்னு இவ ஹீரோ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. இப்ப யோயோ காலேஜுக்கு தான் கிளம்பி போறா. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பல வருஷம் பாத்துக்காத மாதிரி கட்டி பிடிச்சிட்டு பாசம் மலைய பொழிஞ்சிட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அங்கிள் காலேஜுக்கு வந்திருக்காரு. நீ அவர் கூட வீட்டுக்கு போயிரு. நான் முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அவரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் போனாரு. இந்த 2 வருஷமா அவரோட நினைப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த தடவை எத்தனை நாள் இங்க இருக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே திரும்ப இவ ஹீரோ மேல இடிச்சிடுறா. இப்ப அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு அங்கிள் பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. இவதான் என்னோட ஃப்ரெண்டு யோயோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி அங்கிள், இந்த தடவை எவ்வளவு நாள் இங்க இருக்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமே ஃபுல்லா இங்கதான் இருக்க போறேன். நான் ஃபாரின் போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஓகே அங்கிள் இவள வீட்டுக்கு கூட்டு போங்க. நான் அப்புறமா வந்து உங்கள பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப இவன் கூட்டிட்டு வந்தோனே இவள பாத்தீங்கன்னா, ஒரு நோட்டு புக்க வச்சு ஹீரோ மாரியே ஒரு கார்ட்டூன வரைஞ்சிட்டு இருக்க. இவ ஹீரோ என்ன கேக்குறானா, நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, வந்திருக்கே அப்படின்னு இவளு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நீங்க எனக்கு பர்த்டேக்காக ஒரு சின்ன கிஃப்ட் தான் குடுத்தீங்க. ஆனா அத நான் இப்ப வரைக்கும் ரொம்ப பெரிய பொக்கிஷமா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாரு, உன்னை விட நான் 8 வயசு தான் பெரியவன். சோ நார்மலா பேசினாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன இந்த இடத்துல கார காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது, இவ பின்னாடி போக டக்குன்னு அவளோட கால்ல சுளுக்கு விழுந்துருது. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னாச்சு? உன் கால்ல சுளுக்கு விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. சரி வா காருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவளால நடக்கவே முடியல. இத பார்த்த உடனே ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, நான் டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு வந்து ரூம்ல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப இவ போகும்போது ஹீரோ அவளோட கைய பிடிக்க, இவளுக்கு அப்படியே உலகமே நின்னு போன மாதிரி ஆகிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாத்து கவனமா போ அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவளோட பென் டிரைவ விட்டுட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் ஹாஸ்டலுக்கு எங்க போச்சு பென் டிரைவ் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல பென் டிரைவ காணோம். இப்ப அவ பாத்தீங்கன்னா நேரா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப இவ ஹீரோவோட வீட்டுக்கு வந்து கதவு தட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அரைகுறையா நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் டோர ஓபன் பண்ண உடனே இவ ஹீரோவ பாக்குறா. பார்த்தா ஹீரோ சட்டை பட்டன் போடாம நிக்கிறத பார்த்த உடனே இவ வாய பொளந்துட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்க. ஐயோ என்னாச்சு? இந்த ராத்திரி நேரத்துல எங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் உங்களோட கார்ல என்னோட பென் டிரைவ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உள்ளதா இருக்கு வா வந்து பாரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னடான்னு பார்த்தா அவன் அந்த பென் டிரைவ ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டான் போல. அதுல ஹீரோ மாரியே ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்கும் இல்லையா? அத பார்த்து ஹீரோ ஆல்ரெடி சிரிச்சுட்டு தான் இருந்திருப்பான். இப்ப அந்த பென் டிரைவ எடுத்து குடுத்துட்டு, நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில போ. ஆல்ரெடி 11 மணி ஆயிடுச்சு. இப்ப நீ தனியா போறது உனக்கு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம், இதுக்கு தானே நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாரி இவ சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவளுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்க, இவ்ளோ அந்த தண்ணிய வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு பென் டிரைவ்க்காக இப்படி 11 மணிக்கு ஒரு பையனோட வீட்டுக்கு வர்றதெல்லாம் சரியில்ல. உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது, இவளோட ஃபோனுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் மெசேஜ் அனுப்புறா. அந்த மெசேஜ்க்கு இவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. "யோயோ நீ யாரையாவது லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லையே" அப்படின்னு இவ சொல்றா. "அப்ப யாரு இந்த டைம்ல உன் ஃபோனுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இதுவா என் ஃப்ரெண்டு தான். உங்களோட ஃபேமிலி பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறான். இப்ப இந்த இடத்துக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் பாஸ் நீங்க ஒரு பென் டிரைவ் போட்டு பாத்தீங்க. அது நம்ம கம்பெனி பென் டிரைவ் கிடையாது. இதுதான் கம்பெனி பென் டிரைவ் அப்படின்னு சொல்லி குடுக்க, அப்படின்னா அங்கிள் நம்ம பென் டிரைவ போட்டு பாத்துட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு, அங்கிள் எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்கு வந்துடுறா. ஐயய்யோ! இந்த பென் டிரைவ அவரு பாத்துட்டாரா? இதுல ஐ லவ் யூலாம் வேற சென்ட்ன்னு போட்டு வச்சிருப்பேனே! என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே! ஃபியூச்சர்ல அவர் முகத்துல எப்படி நான் முழிப்பேன் அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பால் குடிக்கலாம் அப்படின்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவன பார்த்தவுனே இவ கையில வச்சிருக்க கிளாஸ கீழ போட,
ஹீரோ அத டக்குன்னு புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஃப்ரிட்ஜ்ல வச்ச பால அப்படியே குடிக்கிறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லி, அவன் இந்த பால சூடு பண்ணிட்டு இருக்க, அவங்க வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. ஐயோ! போய் யாருன்னு பாரு அப்படின்னு சொல்ல, இவ்ளோ போய் ஓப்பன் பண்றா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு தான் நிக்கிறா. இப்ப அந்த பொண்ணு இவ்ள பார்த்த உடனே, ஒரு மாரி தெனவட்ட பார்த்துட்டு நேரா வீட்டுக்குள்ள வரா. இப்ப அவ வீட்டுக்குள்ள வந்து, "இந்தா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, அவனும் அத வாங்கிக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே மேல போறாங்க. அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "என்ன உன்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப குட்டியா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா. காலேஜ் படிக்கிற பொண்ணுனா குட்டியா தானே இருப்பா அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் பேசிட்டு மறுபடியும் வெளிய வர, ஹீரோயினுக்கு ஒரே பொறாமையா இருக்கு. யாரா இருப்பா இவ? ஒருவேள கேர்ள் ஃபிரெண்டா இருப்பாளோ? ச்சே! அதுக்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தா நான் அவளுக்கு சூனியம் வச்சிட மாட்டேன் அப்படின்னு இவ தனியா புலம்பிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த பொண்ண வழி அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட தான் வரான். இப்ப அவகிட்ட வந்து அந்த பொண்ணு டீட்டெயில் சென்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்தா அப்படின்னு சொல்லி இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. எதுக்காக இவரு அந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்கா அப்படின்றத நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட தாத்தா தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி, "ஏன்டா டின்னருக்கு வரலல்ல? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்ல, "ஓகே தாத்தா" அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. "சரி யோயோ உன் கூட தானே இருக்கா. அவளையும் கூட்டிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் தாத்தா வீட்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட கல்யாணத்த பத்தி பேச, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, "என்னாச்சு அவளுக்கு?" அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு. "இல்ல தாத்தா, அவ இன்டர்ன்ஷிப்ல ஜாயின் பண்ண போறா. அதுல கொஞ்சம் பிஸியா இருக்கா. அதுக்காக தான் வேகமா வீட்டுக்கு போறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ரூமுக்கு வந்து பழைய விஷயத்த பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ சட்டை இல்லாம பார்த்தா இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அந்த கார்ட்டூன வரைஞ்சுக்கிட்டு, அவரு பெர்ஃபெக்ட்டா தான் இருக்காரு. ஆனா, நான் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. கண்டிப்பா எங்க 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நான் அவர் மேல காதல்ல விழறது அர்த்தமே இல்லாதது அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு, ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறா. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அவ்ளோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. அப்ப டீச்சர் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, "உங்க பேரண்ட்ஸ் வந்தா தான் உங்க 2 பேரையும் விடுவேன்னு" சொல்லியிருக்க. ஹீரோ வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு பதிலா சைன் போட்டு அவள அங்கருந்து கூட்டிட்டு போவான். ஆனா ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வெளியூர்ல இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. இப்ப அவ சோகமா அழுதுட்டு இருக்கறத பார்த்த உடனே ஹீரோ தான் அவளையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 பேரையும் ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவ கால் பண்ணி "கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரியா?" அப்படின்னு சொல்ல, "எதுக்கு?" அப்படின்னு இவ கேட்கிறா. "டின்னர் சாப்பிடுறதுக்காக உன் ஃப்ரெண்ட் தான் கூப்பிடுறா" அப்படின்னு சொல்ல, இவளும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உள்ள வா" அப்படின்னு சொல்ல, இவ காருக்குள்ள ஏறி உட்கார்றா. இப்ப இவ உள்ள உட்கார்ந்த உடனே தள்ளி தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கா. "ஏன் இப்படி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க? நான் உன்ன கடிச்சு தின்றுவேன்னு உனக்கு பயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். ஏர் கண்டிஷனர் போடலல்ல. அதான் லைட்டா வேர்க்குது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "எங்க என்னோட ஃப்ரெண்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவ உள்ள போயிட்டா. "நானும் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போறான். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்துருக்காங்க. "ஏய் உன்னோட காமிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன்டி. அதுல வர கேரக்டர் பார்க்கறதுக்கு அப்படியே எங்க அங்கிள் மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்ல, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுத்தா, அவனும் சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க. இவ இந்த கார்ட்டூன்ஸ் பத்தியே பேசிட்டு இருக்க. இவ அவளோட வாயில ஸ்நாக்ஸ வச்சு விட்டுர்றா. ஐயோ கடவுளே! இவ வாய எப்படி மூட போறேன்னு தெரியலையே! பேசி பேசியே என்ன மாட்டி விட்டுருவா அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு நைட் ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டில ஹேண்ட்ஸமான பசங்க எல்லாரும் வருவாங்க. நீயும் வா ஐயையோ!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்லடி, நான் அந்த பார்ட்டிக்குலாம் வரல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? அழகான பசங்க நெறைய பேர் வருவாங்க. நீ வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, இப்படியே விட்டா இவ ஏதாவது பேசிட்டே இருப்பா அப்படின்னு வச்சுட்டு, "சரி, சரி வரேன்" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, 2 பேரும் 11 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். அப்படி வீட்டுக்கு வரல 2 பேரோட வீட்லயும் பத்த வச்சுருவேன் அப்படின்னு சொல்ல, "அங்கிள் எனக்கு 22 வயசு ஆகுது. ஏன் இப்படி பண்றீங்க? நான் ஒண்ணும் குழந்தை கிடையாது. நான் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவேன்" அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்க. "நான் சொன்னது ரூல்ஸ். 2 பேரும் 11 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா, கண்டிப்பா உங்க 2 பேரோட வீட்டுக்கும் ஃபோன் போகும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "இப்பதான் தெரியுது உங்களுக்கு இத்தன வயசாயும் ஏன் கல்யாணம் ஆகலன்னு. இப்படி இருந்தா எந்த பொண்ணு தான் உங்கள கல்யாணம் பண்ணிக்குவா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி வியர்டா நடந்துக்கிறா. என்னாச்சு இந்த யோயோக்கு? நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போறாளே! ஒருவேளை 2 பேரும் வேற வேற ஏஜ்ல இருக்கிறதுனால, என்னால அவளோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியலையோ! அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இவன் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "நான் ஒரு கிளப்புக்கு போக போறேன். அந்த கிளப்புக்கு நீயும் வாடா" அப்படின்னு சொல்ல, 2 பேரும் அந்த கிளப்ல தான் இருக்கானுங்க. இந்த சைடு இவள பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கா. அதுல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாம். அந்த கேம்ல நீ ஜெயிச்சுட்டா ட்ரிங்க்ஸ் பண்ண வேணாம். தோத்து போயிட்டேன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி, இவன் வேணும்னே ஹீரோயின தோக்க வச்சுட்டு நெறைய ட்ரிங்க்ஸ் குடுக்க, அவளும் குடிச்சிட்டு இருக்கா.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வரைஞ்ச அந்த காமிக்ஸ் எல்லாத்தையும் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட காட்ட, அவன பாத்தீங்கன்னா, அந்த காமிக்ஸ்ல ஒரு விஷயத்த நோட் பண்றான். "ஏன்டா நீ கையில ஒரு பொருள் வச்சிருக்கியே, அந்த பொருளும் இதுவும் சேம். நீ வச்சிருக்க பொருள் ரொம்ப யூனிக்கானது தெரியுமா? நல்லா பாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அத பாக்குறான். இவன் இப்படி பாத்துட்டு இருக்க, அந்த பையன் அந்த சைடு ஹீரோயின தனியா கூட்டிட்டு வரத ஹீரோ பாத்துடுறான். இத பாத்தவுடனே ஹீரோ போயிட்டு, "என்னடா பண்ணிட்டு இருக்க? தள்ளி போடா" அப்படின்னு சொல்லி அவன அங்க இருந்து தொரத்தி விட, கண்டிப்பா இது கனவா தான் இருக்கணும். இவரு நேர்ல வர வாய்ப்பில்ல அப்படின்னு ஹீரோயின் போதையில உளறிட்டு இருக்க, "யோயோ நான் யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். இவன் இப்படி கேட்ட உடனே, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "ஷென்னனு எனக்கு தெரியாதா? எனக்கு நல்லாவே தெரியுமே! நான் உங்கள ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன காதலிக்கவே இல்ல. என் காதல் கடைசி வரைக்கும் காணாம போயிருமோ? இல்ல அப்படி போகக்கூடாது." அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கிட்ட புடிச்சு இழுத்துட்டு, "இவள கிட்ட பாக்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் யாருன்னு தெரியுதா? நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்க." அப்படின்னு ஹீரோ கேட்க, "நல்லா தெரியுமே" அப்படின்னு இவ சொல்றா. "நீ பேசுறது எல்லாம் போதையில பேசுற. இப்ப பேசுறதே காலையில மறந்து போயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பாக்க, இப்ப இவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "நான் ஒண்ணும் குழந்தை கிடையாது. நான் பெரிய மனுஷியா வளர்ந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவ கண்ண முழிச்சு பார்த்தா, ஹீரோவ கிஸ் பண்ணது தான் ஞாபகம் இருக்கு. "ஐய்யய்யோ! அப்ப இது கனவு இல்லையா? உண்மையாவே நான் அவர கிஸ் பண்ணிட்டேனா?" அப்படின்னு யோசிச்சுட்டு, எப்படி அவர் மூஞ்சில முழிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு இவ ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்க, கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ இவ்ள பார்த்தோனே எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நேத்து நைட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, என்னாச்சு உன்னோட கண்ணு அப்படி சிகப்பா இருக்கு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அப்படின்னு சொல்லி ஹீரோ தொடலான்னு வர, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நல்லா தான் இருக்கே அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். இந்தா இன்னையோட உனக்கு 22 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிஃப்ட்ட குடுக்க, இவளும் அந்த கிஃப்ட்ட சந்தோஷமா வாங்கிக்கிறா. நீங்க குடுக்குற கிஃப்ட் எனக்கு எப்பவுமே யூனிக்கானது. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. எப்ப வேணாலும், என்ன பிரச்சனைனாலும் எனக்கு நீ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ குடுத்த கிஃப்ட்ட ரொம்பவே ஆர்வமா ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதுல ஒரு பிரேஸ்லெட் தான் இருக்கு. அத பார்த்தோனே வழக்கம் போல இவ கனவு உலகத்துக்குள்ள போக, அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. "ஏன்டி பார்ட்டில நேத்து நைட் நீ எங்க போயிட்ட? உன்ன நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? அங்கிள் உன்ன கூட்டிட்டு போனாருன்னு கேள்விப்பட்டேன். நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தாத்தா அங்கிளுக்காக பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பாவம் அவரு என்ன பண்ண போறாரோ தெரியல." அப்படின்னு சொல்ல, "சரிடி நான் அப்புறமா பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன வச்சுர்றா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அவள நெனைக்கிற மாரி தான் என்னையும் அவரோட மனசுல யோசிச்சுட்டு இருக்காரோ! நான் சின்ன பொண்ணு இல்லன்றத எப்படி அவருக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "என்னோட பென் டிரைவ வீட்ல காணோம். அது உன்னோட கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்கான்னு பாரு" அப்படின்னு சொல்ல, இவளும் பார்க்குறா. பார்த்தா அது அதுல தான் இருக்கு. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "ஆமா அங்கிள் என்கிட்ட தான் இருக்கு. நானே கொண்டு வந்து உங்களுக்கு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு தான் போறா. இப்ப அங்க போய் ஹீரோவ பாக்க, ஹீரோ பிஸியா இருக்கான். இவர பாத்து எப்படி குடுக்குறது அப்படின்னு இவ ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்ட பாத்தீங்கன்னா, "சார் உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. சோ புது அசிஸ்டன்ட்ட நான் சீக்கிரமே செலக்ட் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்ல, "ஓகே சீக்கிரம் செலக்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மீட்டிங்க்கு போக, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் ஓடி வரா. இப்ப அவ வந்து, "இந்த இடத்துல வேலை வேக்கன்ஸியா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் ஆமான்னு சொல்றாரு. "நீங்க எதுக்காக வந்தீங்க?" "இப்பதான் ஷென் உள்ள போனாரு" அப்படின்னு சொல்ல, "நான் அந்த பென் டிரைவ குடுக்கலான்னு தான் வந்தேன். இத நீங்களே அவர்கிட்ட குடுத்துருங்க. அவருக்கு அசிஸ்டன்ட்டா நான் வேலை பார்க்கலாமா? இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்ல, "ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க டைரக்ட்டா சார் கிட்டயே சொன்னா, அவரே உங்களுக்கு நல்ல வேலையா போட்டு தருவாரு" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல. நான் ஒவ்வொரு ப்ராசஸா பண்ணி வேலையில சேரணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் அவர்கிட்ட சொல்லல. நீங்க பர்சனலா என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அந்த பென் டிரைவ எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட குடுக்க, "எங்க யோயோ போய்ட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா சார் மேடம் போய்ட்டாங்க. இன்டர்ன்ஷிப் பத்தி ஏதாவது கேட்டாளா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இல்ல அவங்க அத பத்தி எதுவுமே பேசல. உங்களுக்கு புது அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சுட்டேன். நாளையிலேருந்து அவங்க வேலைக்கு வந்துருவாங்க" அப்படின்னு இவன் சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "ஏன்டா கிளப்ல என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்னியே அந்த அனிமேஷன பத்தி. அது பாக்க என்ன மாரியே இருக்குன்னு ஏதோ சொன்ன. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்ல, "நான் சொல்ற இடத்துக்கு வந்தேன்னா அத பத்தி சொல்லுவேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கிளம்பி போறான். பார்த்தா அவனும் அவங்க அப்பாவும் பிளைண்ட் டேட்க்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. "டேய் எவ்வளவு நேரம் தான்டா சொல்லாம இருப்ப? நான் கிளம்புறேன்" அப்படின்னு ஹீரோ போக பாக்க, "டேய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அந்த பொண்ணு வந்துருவா. அவள பாத்துட்டு நீ போய்" அப்படின்னு சொல்ல, "ஏன்டா நீயும் எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா? அமைதியாவே இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் திட்டிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுமே வந்துடுறா. ஆனா ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட பேசாம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க, கரெக்ட்டா ஹீரோயின் வந்து ஹீரோ மேல இடிக்க, ஹீரோ அவள புடிச்சிடுறான்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "மேடம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நேத்து பென்ட்ரைவ் குடுக்க வந்தேன்ல, இன்னைக்கு" அப்படின்னு இவ சொல்லும்போது, "நீ தான் என்னோட புது அசிஸ்டன்டா? இங்க வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்தா இந்த டைய கட்டி விடு" அப்படின்னு சொல்ல, இவளும் டைய கட்டி விட்டுட்டு, எந்த அசிஸ்டன்ட் இப்படிலாம் டை கட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லி, இவ ஹீரோக்கு டைய கட்டி விட்டுட்டு இருக்க, "நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் உன்ன டை கட்ட சொல்றேன். இதுக்கு முன்னாடி யாரும் கட்டி விட்டதில்ல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ கழுத்துல போட்டிருக்க துணிய கழட்டிர்றான். இத பார்த்தோனே அவ ஷாக் ஆயிட்டு, "அங்கிள் என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கைய எடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்ஃப மேல கட்டி விட்டுர்றான். "இப்பதான் நல்லா இருக்கு. இனிமே இப்படிதான் இருக்கணும். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ வெட்கப்பட்டுட்டு இருக்கா. இவ யோயோவ கூட்டிட்டு வந்து, "மேடம் இதுதான் உங்களோட டேபிள்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அந்த டேபிள் இல்ல, இந்த டேபிள்ல உட்கார வைடா" அப்படின்ற மாரி சிக்னல் காமிச்சுட்டு போக, "நீங்க அங்க உட்கார வேணாம், இங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு வேலை எதுவுமே குடுக்கல. ஒரு இடத்துல உட்கார்ந்து போர் அடிச்சு, அதே இடத்துல தூங்கிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து எழுப்ப, இவளும் பார்த்தீங்கன்னா, வாயில ஜொல்லு வழிய தூங்கிட்டு இருக்கா. இத பார்த்த உடனே இவ வாய மூடிட்டு, "சாரி அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இந்தா வாய தொடச்சுக்க. சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு. வா" அப்படின்னு சொல்லி ஹிரண்ய கூட்டிட்டு போறான். இப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாப்பாடெல்லாம் இருக்கு. "அங்கிள் எனக்காக எதுக்கு சாப்பாடுலாம் வாங்குனீங்க? இனிமே எனக்காக சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி, இவன் இருக்கிற சாப்பாடெல்லாம் வெளுத்து கட்டிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அங்கிள் எனக்கு எல்லாத்தையும் சாப்பிடணும் போல தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? என் வயித்துல சுத்தமா இடம் இல்ல. இதுக்கு மேல சாப்பிட முடியலையே" அப்படின்னு சொல்ல, 2 பேர் சாப்பிட வேண்டியத ஒத்த ஆளா சாப்பிட்டா, "எப்படி உன்னால சாப்பிட முடியும்?" அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஐயோ! அவரோட சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்டேனா அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்கா. இவ ஹீரோயின் அவளோட டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் யார லவ் பண்றேனோ அவர் முன்னாடியே இப்படி என் மானம் போகுதே! என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சுட்டு இருக்க. பார்த்தா அவளுக்கு வேலை விட்டு போற டைம் ஆயிடுச்சு. இத பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடிற வேண்டியதா அப்படின்னு இவ ஓடிட்டு இருக்க. இவ போறத ஹீரோ பார்க்குறான். இப்ப ஹீரோ கால் பண்ணி, "மேடம் எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் அப்பவே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேனே" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "இப்பதான் நான் என் கண்ணால பார்த்தேன் நீ போறத. புழுவாம உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்ல, "கீழ தான் இருக்கேன் வாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு போய் வீட்ல ட்ராப் பண்ணிட்டு, "உனக்காக தான் இத வாங்குனேன்" அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு கிஃப்ட்ட குடுக்க, அத பார்த்த உடனே இவ ரொம்ப சந்தோஷமாயிடுறா. இப்ப ஹீரோயின் கார விட்டு இறங்கி போகலான்னு பாக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இனிமே இந்த மாரி சட்டையெல்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வராத" அப்படின்னு சொல்ல, "இந்த சட்டைக்கு என்ன குறைச்சலாம்? நீங்க ஃபேஷனாவே இல்ல. ரொம்ப ஓல்ட் ஃபேஷனா இருக்கீங்க. போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஹீரோக்காக டீ ஊத்தி வச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி உன்னோட டேபிளுக்கு போ" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட டேபிளுக்கு வந்துடுறா. இவ ஃபோன் பேசிக்கிட்டே வரும்போது, ஒரு பையன் மேல இடிக்க, அவ கையில வச்சிருந்த காஃபி அவன் மேல ஊத்திருது. "சாரி சார், இது தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "சாரி சொன்னா சரியா போயிருமா?" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினோட கைய புடிச்சிடுறான். சாரி எல்லாம் பத்தாது. அதுக்கு பதிலா, "எப்படி செட்யூஸ் பண்றதுன்னு நான் சொல்லி தரவா?" அப்படின்னு சொல்ல, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனோட கைய புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன் அங்கிள் உள்ள தான் இருக்கான். அவன பார்க்க தானே வந்த. போய் பாரு" அப்படின்னு சொல்ல, இவனும் அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்தி தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவ என்ன சொல்றான்னா, மன்னிச்சிருங்க அங்கிள். என்னால தான் பிரச்சனை" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இனிமே எந்த பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்லணும். புரியுதா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "டேய் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. என் கூட வாடா" அப்படின்னு சொல்ல, "டேய் அங்கலாம் நான் வரல" அப்படின்னு அவன் சொல்லிடுறான். "அட்லீஸ்ட் பார்ட்டிக்காவது வரலாம்ல, வந்து தொல" அப்படின்னு சொல்லி ஹீரோவ ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போக, அந்த இடத்துல இந்த பிளைண்ட் டேட்ல பார்த்த பொண்ணு தான் இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னாவது கேட்கலாம்ல. பிளைண்ட் டேட்ல உங்களுக்கு என்ன பிடிக்கல ஓகே. நல்ல ஃப்ரெண்டாவாவது இருக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "சாரி எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "டேய் ஆர்ட் எக்ஸிபிஷன் டிக்கெட் இருக்கு பார்த்தியா? இதா போறேன்னா போ" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் நான் போகல போடா" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போகும்போது அந்த டிக்கெட்ட அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ ஆஃபீஸ்க்கு போ வேணாம். ஏன்னா நான் பிசினஸ் ட்ரிப் போறேன். என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவ பால் குடிச்சிட்டு இருக்கும்போது, அவளோட வாயில லைட்டா பால் இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ தொடச்சு விடலான்னு போக, இவனோட கை அவளோட உதட்டு மேல பட்டுருது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவனோட கையையே பார்த்துட்டு, ஒரு மாரி வியர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவ்ளோ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, 2 பேரோட திங்ஸையும் பேக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "பாத்தீங்களா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். சீக்கிரம் கிளம்பலாம்" அப்படின்னு சொல்ல,
என் ஃப்ரெண்டும் வரணும்ல. அது மட்டும் இல்லாம அவனோட கசினும் வேற வரான் அப்படின்னு சொல்ல, நேத்து வம்பு பண்ணானே அந்த பையனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ச்சே இவர் கூட தனியா போகலாம்னு நினைச்சேன். அவனுங்களும் வரானுங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ட்ராலிய எடுக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல போய் விழ, பார்த்தா 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல இருக்காங்க. இத பார்த்தோனே இவ்ளோ பாத்தீங்கன்னா, குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட, ஹீரோக்கும் ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கார்ல தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது, "நீ எனக்கு செக்ரட்டரியா மட்டும் தான் வேலை பாக்குறியா? இல்ல இன்னொரு வேலையும் பாக்குறியான்னு டவுட்டா இருக்கு" அப்படின்னு சொல்ல, இவரு எத பத்தி பேசுறாருன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, "இல்ல, இல்ல உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா மட்டும் தான் வேலை பாக்குறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் வர வேண்டிய ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டோட இந்த சொந்தக்கார பையன பாத்தீங்கன்னா, ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு அவள போட்டோ எடுத்துக்கிறான். இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ அவன் கூட பேசிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் கரெக்ட் பண்ணியே தீர வேண்டிய அப்படின்னு வச்சுட்டு, அங்க வெயிட்டர் கிட்ட, "என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப குளிருது. பிளாங்கெட் இருந்தா எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, "யாரு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. "இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் ஆவ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, இந்த மாரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அவனோட வேலை ஏதோ அத மட்டும் பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, பக்கத்திலேயே உட்கார்ந்துடுறான். இவள வம்பிழுக்கிறதுக்காக. இப்ப இவ்ளோ பாத்தீங்கன்னா, இவன் கூட இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னோட அங்கிள் கூப்பிடுறான். போய் என்னன்னு கேளு" அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த ஹெட்செட்ட எடுக்க, இவன் அவன் தான் எடுக்கிறானோ அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோவ திட்டுறதுக்கு ரெடி ஆகி பார்த்தா, அந்த இடத்துல இருக்கிறது ஹீரோ. அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னாச்சு? அவன் உன்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல அங்கிள். அவன தான் வரைஞ்சுட்டு இருந்தேன். பாருங்களேன், இந்த கேரட் மாரியா அவன் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யோயோ என்னைய நீ வரைஞ்சா நல்லா இருக்குமே" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "ஓகே" அப்படின்னு சொல்லி இவ வரைய ஆரம்பிக்கிறா. பார்த்தா அவ அந்த பென் டிரைவ்ல உள்ள கார்ட்டூன வரைஞ்சு ஹீரோ கிட்ட காட்ட, "இது பார்க்கறதுக்கு அந்த பென் டிரைவ்ல உள்ள கார்ட்டூன் மாரியே இருக்கே" அப்படின்னு ஹீரோக்கு லைட்டா டவுட் வந்துருது. இப்போ நைட் ஆகுது. எல்லாரும் அவங்களோட ரூம்ல இருக்கும்போது, இந்த சைடு இந்த பையன் பார்த்தீங்கன்னா, "எனக்கு யோயோ ரூம்க்கு பக்கத்துல உள்ள ரூம குடுங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இவன் பேசுற எல்லாத்தையும் ஹீரோ கேட்ட உடனே, கண்டிப்பா இவன் யோயோ கிட்ட தப்பா நடக்கதா ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, நேரா ஹீரோயின பார்க்கறதுக்காக தான் வரான். இவனோட பிளான் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். இப்ப யோயோ பார்த்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவளோட ரூமுக்கு போகலான்னு பார்க்க, "எங்க போற? நீ என்னோட ரூம்லயே ஸ்டே பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, "அங்கிள் நீங்க என்ன பேசுறீங்க? என்னதான் நான் உங்களோட செக்ரட்டரியா இருந்தாலும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்றதா? நம்ம 2 பேரும் நம்மளோட பொசிஷன மறக்காம இருக்கறது தான் நல்லது" அப்படின்னு சொல்ல, "பைத்தியம் மாரி பேசாம இங்கேயே ஸ்டே பண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, ரொம்ப செக்ஸியான ட்ரெஸ்லாம் போட்டு அங்கிள கரெக்ட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். அவன் போய் அங்க உள்ள ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஹீரோயின் இருக்க ரூமோட கீய கேட்டிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "உன்னோட எண்ணம் என்னைக்கு நிறைவேறாதுடா" அப்படின்ற மாரி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தங்கியிருக்க ரூம்குள்ள தான் வரான். அங்க வந்து அவ அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே, "என்னாச்சு இவளுக்கு? இவ உண்மையாவே அவன் கூட ஒண்ணா இருக்க தான் ட்ரை பண்றாளா? நான் தான் இவள நல்லவன்னு புரிஞ்சுக்கிறேனா?" அப்படின்னு யோசிச்சுட்டு, "என்ன ட்ரெஸ் இது? இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டா நீ நைட்டு தூங்குவ?" அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. "இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "ஒழுங்கா உன் கால்ல போட்டிருக்கதெல்லாம் கழட்டு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவளும் கழட்டிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்க. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏன் இவரு இப்படி கோவப்படுறாரு அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்க. ஹீரோயினோட கோட்ட கழட்டி ஹீரோயின் கிட்ட போத்திட்டு, "பார்த்து சேஃபா இரு. ரூம விட்டு எங்கேயும் வெளிய போகாத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ பெட்ல படுத்துட்டு தனியா புலம்பிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, பசங்கள எப்படிதான் கரெக்ட் பண்றது? இந்த மாரி அழகான ட்ரெஸ் போட்டு அவரு என்கிட்ட மயங்கலையே அப்படின்ற மாரி இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கூட உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன்டா ஒரு பொண்ணுக்கு உன்ன பிடிக்கலன்னா அவ எப்படி பிஹேவ் பண்ணுவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுக்காக அதெல்லாம் இப்ப கேட்கிற? அது ரொம்ப முக்கியமானதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின நெனச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் கிட்ட வந்து சாப்பிட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படின்னு இவ சொல்றா. எனக்கு பசிக்குது 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, அந்த காம்படிஷன்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலா ஹீரோ, ஹீரோயினோட ப்ரொஃபசர் கிட்ட பேசியிருப்பாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணுக்கு பெரிய பெரிய கம்பெனில இருந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, ஏன் அவ வேணான்னு சொன்னா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவருக்கு அதுக்கான காரணம் தெரியல. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இதுல நீ கலந்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல,
நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவளோட பென் டிரைவ எடுத்து ஹீரோவோட லேப்டாப்ல போட்டு பாத்துட்டு இருக்க. அவனோட லேப்டாப்ல இவ வரைஞ்சு வச்ச எல்லா டிராயிங்குமே இருக்கு. இந்த டிராயிங் எப்படி இவரோட லேப்டாப்ல? எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்காரே! ஒருவேள அவரு கண்டுபிடிச்சிருப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ குடுகுடுன்னு அவளோட ரூமுக்கு ஓடி வந்துர்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஐயோ! நான் அவர தான் வரைஞ்சு வச்சிருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சா, எப்படி அவரோட மூஞ்சில முழிப்பேன் அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் மெசேஜ் அனுப்புறா. ஏய் நாளைக்கு காலேஜ் வந்துரு புக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கிளம்பி வந்துடுறா. இப்ப அவ காலேஜுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா. ஏய் எக்ஸாம்க்கு தேவையான புக்ஸ்லாம் எடுத்துட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இனிமே தான் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏன்டா உனக்கு எத்தன பிளைண்ட் டேட் தான் அரேஞ்ச் பண்றது? எந்த பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்ற? புடிச்ச பொண்ணு எதுனாவது சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போடா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின பாக்குறதுக்காக வந்துடுறான். இந்த சைடு ஹீரோயின் லைப்ரரில புக் எடுத்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு புக் எட்டவே மாட்டேங்குது. இப்ப அவ ஏக்கி ஏக்கி எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அந்த புக்க எடுக்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் மெசேஜ் அனுப்புனேன். ஆனா நீ ரிப்ளை பண்ணவே இல்லையே" அப்படின்னு சொல்ல, "அங்கிள் இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு இவ கேக்குறா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. காலேஜ் வர விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் புக்ஸ் எடுக்கலான்னு வந்தேன். அதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேன்" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ எடுத்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, "இந்த மாரி கண்ணடா நீ படிச்சுட்டு இருக்க? இதுவும் உன் எக்ஸாம்க்கு தேவையானதா?" அப்படின்னு சொல்லி இவன் சிரிச்சுட்டு இருக்க. "எதுக்காக சிரிக்கிறீங்க? எந்த புக் படிச்சா என்ன? எல்லா புக் தான்" அப்படின்னு சொல்லி இவ புக்க கேட்டுட்டு இருக்க. ஹீரோ தரமாட்டேங்கிறான். "அந்த புக்க குடுங்க அங்கிள்" அப்படின்னு சொல்லி இவ புடிக்கலான்னு பாக்க, டக்குன்னு கீழ விழற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சிடுறான். பார்த்தா 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல நிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளையே பாத்துட்டு, "பாத்து கவனம்" அப்படின்னு சொல்லி புக்க குடுக்க, இவளும் அந்த புக்க வாங்கி வச்சுக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு ஆளு என்கிட்ட பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போணும், கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அத விட்டுட்டு இந்த காமிக்ஸ படிச்சா எப்படி உன்னால அதெல்லாம் பண்ண முடியும்? உன்னால எனக்கு காசு சம்பாதிச்சு குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்ல, இவ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது தெரியலன்னா ஹீரோ கிட்ட தான் வந்து கேட்பா. "இத சொல்லிக் குடுங்க அங்கிள். நீங்க சொல்லிக் குடுத்தா தான் என்னால பணம் சம்பாதிக்க முடியும், கல்யாணம் பண்ண முடியும்னு" சொல்ல, ஹீரோவும் அவளுக்கு சொல்லிக் குடுத்திருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு, "இங்க பாருங்க அடுத்தவங்களோட திங்ஸ தொடுறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. மத்தவங்க புக்கெல்லாம் படிக்கக் கூடாது" அப்படின்னு சொல்ல, "அடுத்தவங்க திங்ஸ தொடக்கூடாதா? அந்த விஷயத்த பத்தி நீ பேசுறியா? நான் குளிச்சுட்டு வரும்போது என் பெர்மிஷன் இல்லாம நீ தானே என்ன தொட்ட" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ள பாத்தீங்கன்னா, "அது ஏதோ தெரியாம தொட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க, ஹீரோ அவளோட கழுத்த பிடிச்சிடுறான். "மேடம் எங்க ஓட பாக்குறீங்க? ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வர, இவ்ள பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடி வரும்போது டக்குன்னு கீழ விழுந்துடுறா. இத பார்த்த உடனே, "பாத்து வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் நான் பாத்து தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி இவ புக்க எடுத்து வச்சுட்டு, இவர் மட்டும் நம்மளோட அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் பார்த்தார்னா, கண்டிப்பா இது அவர் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சுருவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "யோயோ நில்லு! உன்னோட காமிக்ஸ் எல்லாத்தையும் நான் மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் தரியா?" அப்படின்னு சொல்ல, "நீங்க சரியான போர் அங்கிள். உங்களுக்கு என்னோட காமிக்ஸ்லாம் தரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி, இவ பழிச்சு காட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு, ஹீரோக்கு டீ குடுக்கலாம் அப்படின்னு போகும்போது, ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கானுங்க. அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு பாத்து அந்த பொண்ண பத்தி தான் பேசிட்டு இருக்கான். "ஏய் அந்த பொண்ணு கூட நல்லா டிராயிங் பண்ணுவாடா. ஆர்ட் எக்ஸிபிஷன் வைக்க போறா. அதுக்கு நீ வந்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே, இவளோட மனசு உடைஞ்சு போயிருது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டீய குடுக்காம டக்குன்னு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அவ ஹீரோவோட அசிஸ்டன்ட் மேல இடிச்சிர்றா. "ஐயோ! சாரிங்க. ஏதோ தெரியாம இடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும் யோயோ" அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா, சோகமா அந்த இடத்த விட்டு போக, அவரும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு அந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு பாத்து அந்த பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு வந்து ஹீரோயின பாத்த உடனே, "நீ இங்க தான் வேலை பாக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம், நேரா ஹீரோவ பாக்க தான் போறா. இவ போன உடனே அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாரும் ஹீரோவ பத்தியும், அவள பத்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச்ல. கண்டிப்பா அது சாரோட ஃபியான்சியா தான் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாருக்கும் அபிஷியல் நியூஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவ செம காண்டாயிரா. இவ ஹீரோ அவனோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்கா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க வந்தது என்னோட ஆர்ட் எக்ஸிபிஷன பத்தி பேசுறதுக்கு. நீங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இவ ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் இது எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. என்னதான் அவங்க பேசுறாய்ங்க? போய் குட்டைய குழப்பிற வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ கதவு தொறந்து பார்த்தா, இவ ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்கா. சாரி சார் எதுவும் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க,
ஒரு நிமிஷம் நில்லு யோயோ, இங்க வா அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னா, "நீ இந்த இடத்த விட்டு போகலாம்" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு போகும்போது என்ன சொல்றான்னா, "மறக்காம என்னோட எக்ஸிபிஷனுக்கு வந்துருங்க" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் என்னால வர முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சாருக்கு என்கிட்ட சொல்றதுக்கு வேலை எதுவும் இல்லன்னா, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்ல, "ஐயய்யோ! ஒரு நிமிஷம் நில்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா, டிராயிங் பண்றதுக்கு தேவையான திங்ஸ ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். "உனக்காக தான் இத வாங்குனேன். நீ நல்லா வரைவல" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவளும் அத வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க் யூ அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துர்றா. இப்ப அவ அவளோட வேலைய பாத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து, "இத பாஸ் கிட்ட குடுத்துடுறியா? எனக்கு கீழ ஒரு முக்கியமான வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ அந்த பொருள பாக்குறா. என்னடான்னு பாத்தா, இது அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக டிக்கெட் தான். அத பாத்து, அட பாவி! அவ மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாரி பேசுனானே! இப்ப அவளோட எக்ஸிபிஷனுக்காக டிக்கெட் வாங்க சொல்லியிருக்கான் அப்படின்னு, இவ பயங்கரமா பொறாமப்பட்டுட்டு, ஹீரோ கிட்ட கொண்டு போய் டிக்கெட்ட குடுக்குறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட் கூட ஒண்ணா உட்கார்ந்து கிளப்ல பேசிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அவ ஃபோன்ல உள்ள ஒரு ஃபோட்டோவ காட்டுறா. "ஏய் எங்க பாத்தியா? அங்கிள்க்கு பாத்த பொண்ணு. இன்னும் கொஞ்சம் நாள்ல 2 பேரும் நல்லா செட் ஆயிருவாங்க. அப்புறம் அங்கிள்க்கு கல்யாணம் ஆயிரும்" அப்படின்னு சொல்ல, அத பாத்த உடனே இவளோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப யோயோ பாத்தீங்கன்னா, நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவாடி, நான் ஒரு வயசானவர காதலிக்கிறேன். அவர ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்கேன். ஆனா, அவரு என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டாரு" அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. "என்னடி சொல்ற? நீ லவ் பண்ற மேட்டர் என்கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்ல, "அதான் இப்ப சொல்லிட்டேல்ல, நான் அவர ரொம்ப காதலிச்சேன். உண்மையா காதலிச்சேன். ஆனா, எல்லாம் என்ன விட்டு போயிருச்சு" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவன் ஃப்ரெண்டோட அந்த கசின்மே வந்துடுறான். இப்ப அவன பாத்த உடனே, "என்னாச்சு யோயோ?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ அதெல்லாம் கண்டுக்காம கன்னா பின்னான்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ தனியா உட்கார்ந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பார்க்குறான். ஆனா இவ ரிப்ளைவே பண்ணல. என்னாச்சு ஏயோக்கு அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவ மனசுல இருக்க ஒட்டுமொத்த காதலையும் வெளிய சொல்லி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அழுது புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் இவள பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஹீரோவோட வீட்ட விட்டு போறதுக்கு ரெடி ஆயிடுறா. என்னதான் இவ வீட்ட விட்டு போனாலும் அவளுக்கு ஹீரோ கூட வாழ்ந்த ஞாபகங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறா. இவ இப்படி வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட அப்பாவ பாக்குறதுக்காக வந்திருக்கான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பிளைண்ட் டேட்டுக்காக ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணேனே, அந்த பொண்ணு என்ன ஆனா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் டைம் வேணும். என்னால டக்குன்னு முடிவு பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு முடிவு பண்ண முடியாதா? யோயோ உன்னோட கம்பெனில தானே வேலை பாக்குறா. அவள மறக்காம 2 டேஸ்க்கு அப்புறம் டின்னருக்கு கூட்டிட்டு வந்துரு. ஒருவேளை யோயோ கூட எனக்கு மருமகளா வர வாய்ப்பு இருக்கு. நீ எந்த பொண்ணையும் கட்டிக்கலன்னா, யோயோவ புடிச்சு உனக்கு கட்டி வச்சுருவேன் அப்படின்னு சொல்ல, என்னது யோயோ எனக்கு பொண்டாட்டியா? அப்படின்ற மாரி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ரூமுக்கு வந்து, இன்னையோட என் காதல் ஓவர் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நான் அங்கிள பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "தாத்தா உன்ன டின்னருக்கு கூப்பிட்டாரு. மறக்காம வந்துரு" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ வந்து அவனோட வீட்ல ஹீரோயினோட ரூம பாக்குறான். பார்த்தா அவ காலி பண்ணிட்டு போயிட்டா. அந்த விஷயமே இவனுக்கு இப்பதான் தெரிய வருது. இப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்தா, அவ காலை எடுக்கவே மாட்டேங்கிறா. இப்ப அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "யோயோ எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ என்கிட்டயே ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா. என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இப்ப வரைக்கும் புரியல. எதனால இவ இப்படி பண்றான்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, யோயோக்கு ஏதாவது பெர்சனல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமா. லாஸ்ட் டைம் அவன் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னான். அவ யாரோ ஒரு வயசான ஆள காதலிக்கிறதா சொன்னான். அவங்க லவ் இதோட முடியப்போதாம். ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா போல. அந்த பையன் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்ச உடனே, இவ புலம்புன்னு புலம்பி தள்ளிட்டா அப்படின்னு ஹீரோயின பத்தி சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் யாரா இருக்கும் அப்படின்னு இவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அவ மனசு உடைஞ்சு போயிட்டு கிளப்புக்கு போறாளாம். கிளப்ல 10 பசங்கள புக் பண்ணியிருக்கா. அவளுக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னைக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். நாளான்னைக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு வந்து ஹீரோயின பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான். யோயோ இங்க தானே தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க யாரு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நான் யோயோவோட பாஸ் அப்படின்னு சொல்ல, இல்லங்க யோயோ ஹாஸ்டல்ல இல்ல. அவ வெளிய ரூம் எடுத்து தங்கியிருக்கா அப்படின்னு சொல்ல, வெளிய ரூம் எடுத்து தங்கியிருக்காளா? ஆனா இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இனிமே நான் என் லைஃப என்ஜாய் பண்ண போறேன். இனிமே இந்த அங்கிள பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கிளம்பி கிளப்புக்கு வரா. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மேடம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க,
நான் எப்பல்லாம் சோகமா இருக்கேனோ, அப்பல்லாம் அந்த இடத்துக்கு வந்து பசங்க கூட ஜாலியா ஆடுவேன், பாடுவேன், ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது என்ஜாய் பண்ணுவியா? அதுவும் 10 பசங்க கூடவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எப்படி பசங்க கூட என்ஜாய் பண்ணுவ? அவங்கள கிஸ் பண்றது, கட்டி பிடிக்கிறது இந்த மாரி பண்ணுவியா? ஃபர்ஸ்ட் நீ என் கூட என்ஜாய் பண்ணு. அப்புறமா அந்த பசங்க கூட பண்ணலாம். ஏன்னா அந்த 10 பசங்க இருக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால உங்க கூட எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு உட்கார வச்சிடுறான். ஏன் உன்னால எதுவும் பண்ண முடியாது? உனக்கு சந்தோஷமா இல்லன்னா என்கிட்ட வா. நான் சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்காம ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கேட்கிறான்னா, "நீ ஒரு டிராயிங் பண்றியே, அந்த டிராயிங்ல இருக்கிறது நான் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது ஒண்ணும் நீ கிடையாது. அது நான் காதலிக்கிற பையன்" அப்படின்னு சொல்ல, "காதலிக்கிற பையனா? கம்பெனில இருக்க வயசான ஆள் யாரு? நான் தானே. நானும் இல்லன்னா அப்ப என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, "அது உங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த டிராயிங்ல அந்த கார்ட்டூன் கையில ஒரு பொருள் இருக்கே, அது என்னோட கையில உள்ளது. அது ரொம்ப யூனிக்கானது. யாருகிட்டயும் இருக்காது. சோ அத வச்சே கண்டுபிடிச்சுட்டேன். நீ வரையற டிராயிங் என்னதான் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம பர்த்டே நான் உனக்கு கிஃப்ட் குடுப்பேன். அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே நீ அதுல மென்ஷன் பண்ணியிருக்க. உன்னோட டிராயிங் ஒண்ணு ஒண்ணா நான் பார்த்து அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ புடிச்சு கடிச்சிடுறா. இப்ப இவ இப்படி கடிச்சிட்டு இருக்க, ஹீரோக்கு பயங்கரமா வலிச்சிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் உன்ன காதலிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்க உனக்கு இவ்ளோ லேட்டா அப்படின்னு சொல்லி இவ மறுபடியும் ஹீரோவ புடிச்சு கடிச்சு வச்சுட்டு இருக்க. ஹீரோ அது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிக்க போற பார்ட்னர் கிடைச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லூசு மாரி பேசாத. நான் எந்த பொண்ணையும் காதலிக்கல. எனக்கு மேரேஜ் பார்ட்னர்ன்னு யாரும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ அழுதுகிட்டே ஹீரோவ பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் கூட இருக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும் தான். வேற யாரையும் என் கிட்ட கூட விட்டதில்ல. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ஒருவேள நான் உன்ன புடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா, நீ என்ன விட்டு விலகி போயிருவேன்ற பயத்துல தான் இத்தன நாளா நான் சொல்லாம இருந்தேன். மத்தபடி எனக்கு உன்ன உண்மையாவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, எனக்கும் உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சுட்டு பாச மழைய பொழிஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் வயசானவர் கிடையாது. நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல, இப்ப இவ டக்குன்னு தள்ளி போயிடுறா. இப்ப தள்ளி போயிட்டு எதுக்காக என்ன கட்டிப்பிடிச்சீங்க? நீங்களும் நானும் கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி நீ எந்த இடத்துல தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவ சொல்றா. ஆல்ரெடி உன்னோட ஹாஸ்டல்ல போய் நான் விசாரிச்சுட்டேன். உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு ஹீரோவ கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா எல்லா இடத்துலயும் ஹீரோ குடுத்த கிஃப்ட், அவனோட டிராயிங்ஸ்ன்னு எல்லாம் இவன பத்தின விஷயமா இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ தூங்கு அப்புறமா இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இவ தனியா வந்து நின்னு பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. என்னால இத நம்பவே முடியல. நானும் அங்கிளும் கிஸ் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம, அவரு இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு, இவ பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவ பண்ற எல்லாமே ஹீரோக்கு தெரியுது. இப்ப இவ போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர, ஹீரோ அதே இடத்துல தான் இருக்கான். இப்ப ஹீரோ வந்து இவள கட்டி பிடிச்சுட்டு, "ஐயய்யோ! நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா? உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னோட வீட்டுக்கே வந்துரு. அங்கேயே ஸ்டே பண்ணு" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது" அப்படின்னு இவ சொல்லிடுறா. "கேர்ள் ஃபிரெண்டா ஒண்ணு நீ வர வேண்டாம். என்னோட செக்ரட்டரியா வரலாம்ல" அப்படின்னு சொல்ல, "செக்ரட்டரியும் பாஸும் ஒண்ணாலாம் தங்கக்கூடாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கு அத பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. நீ திங்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தே ஆகணும். இப்போதைக்கு நான் உன் கூட தான் ஒண்ணா தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லி அவள தூக்கிட்டு ரூமுக்குள்ள போகலான்னு பாக்க, இப்ப அவங்க வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. ஹீரோ போய் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஐயோ எனக்கு வேற கண்ணெல்லாம் சிவந்து போகுதே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ போய் டோர ஓபன் பண்ணி பார்த்தா, இவ வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான் வந்திருக்காங்க. "நீ யாருயா? புதுசா இருக்க? எங்க ஏயோ?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறான். "இங்க பாரும்மா, இந்த வீட்ட நீ காலி பண்ணி ஆகணும். ஏன்னா நான் இன்னொருத்தர் கூட கான்ட்ராக்ட் போட்டுட்டேன். அவர் இந்த வீட லீஸுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. வாடகை எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாரு. சோ கண்டிப்பா நீ காலி பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இப்ப நீ என் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். உனக்கு வேற வழி இல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, "நீ எந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிற? மேல என்னோட ரூம் இருக்கு. அங்க வர்றதுனாலும் தாராளமா தங்கிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் கெஸ்ட் ரூம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கெஸ்ட் ரூமோட என்னோட ரூம் தான் நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "நான் இந்த ரூம்லயே தங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த ரூம்க்கு ஓடி போயிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவளோட ரூம்ல போய் படுத்துட்டு நடக்கிற எல்லாமே கனவு மாரி இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏதோ உடம்பு சரியில்லாத மாரி உள்ள வந்துட்டு இருக்க. "அங்கிள் என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு இவ கேட்கிறா. "அதுவா லைட்டா உடம்பு சரியில்ல. இத எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லி இவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட, இவ ஹீரோவ தள்ளி விட்டுடுறா. "அங்கிள் என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் ரூம்குள்ள வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்ல, இவளுக்கு தாத்தா தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி, "ஏம்மா டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆனா நீ வரவே இல்லையே! என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க,
சாரி தாத்தா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் விடுற மாரியே இல்ல. இவள பேச விடாம அவள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அவ டக்குனு ஃபோன வச்சிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நாளைக்கு நீ கம்பெனிக்கு வர வேண்டாம். உன்னோட அசிஸ்டன்ட் வேலைக்கு குட் பை சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன் நான் வரக்கூடாது?" அப்படின்னு இவ கேக்குறா. "ஏன்னா நாளைக்கு நான் வீட்ல தான் இருக்க போறேன். சோ நீ என் கூட வீட்ல இருந்தே ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த கசின தான் காட்டுறாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்திருப்பான் போல. ஆனா அத அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா. இப்ப அவ ரிஜெக்ட் பண்ணத நெனச்சு, இவளுக்கு எவ்ளோ தைரியம் என்னோட ரிக்வெஸ்ட்டே ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு இவன் பொலம்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்ன சாரு தனியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? எதுக்காக என்கிட்ட வந்து பேசுறீங்க?" அப்படின்னு இவன் கேக்குறான். இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தி இன்ட்ரோ குடுத்துட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோயின் லேப்டாப்ல அவளோட வேலைய பாத்துட்டு வெளிய போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோவ பாத்த உடனே, "என் பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னா அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. என் வேலைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க என்னோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடிர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் எந்திரிச்சு வர, ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். "என்ன நீங்க சீக்கிரம் எந்திரிச்சுட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்காக தான் இந்த சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தேன். மறக்காம சாப்பிட்டு வீட்லயே ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா, வெளிய போகலாம் அப்படின்னு கார் கிட்ட போறா. அங்க போனா அந்த இடத்துல நெறைய ரோசஸ் இருக்கு. ஹீரோ தான் இவளுக்காக வாங்கி வச்சிருக்கான். இப்ப அது எல்லாத்தையும் பார்த்து இவ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, மறுபடியும் இவ ஹீரோவ டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா அன்னைக்கு ஹீரோவ சட்டை இல்லாம பார்த்தா இல்லையா? அததான் இவ வரைஞ்சுட்டு இருக்கா. இவ இப்படி வரைஞ்சுட்டு இருக்க, ஹீரோ பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவன் வெளிய கிளம்பி போகவே இல்ல. ஹீரோ உட்கார்ந்து பார்க்குற விஷயம் இவளுக்கு தெரியாது. இப்ப அவன் இப்படி பார்த்துட்டு இருக்க, இவ வரைஞ்சு முடிச்சிடுறா. இப்ப அவ டக்குனு திரும்புனா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். "அங்கிள் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ வரைஞ்ச டிராயிங் எல்லாம் ஓகே தான். ஆனா மச்சத்த மட்டும் தப்பா போட்டிருக்க பாரு. என் தொப்புளுக்கு கீழயா மச்சம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ ஹீரோயின புடிச்சு, "மச்சம் எந்த இடத்துல இருக்குன்னு நான் உனக்கு கரெக்ட்டா சொல்றேன் பாரு" அப்படின்னு சொல்லி, அவளோட கைய புடிச்சு அவன் பாடியில வச்சுட்டு இருக்க, இவ கையில வச்சிருந்த பிரஷ்ஷ கீழ போட்டுர்றா. "இந்த இடத்துல தான் மச்சம் இருக்கு. கரெக்ட்டா வர" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் உங்களோட கேர்ள் ஃபிரெண்டுன்றது ஓகே தான். அதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "நீ ஒண்ணும் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்லாம் கிடையாது. என்னோட ஃபியான்சி" அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த டிராயிங்ல இருக்க மாரியே நானும் ஆகணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவோட கோட்ட கழட்டுறா. அடுத்து ஷர்ட்ட கழட்டலாம் அப்படின்னு வரும்போது, "மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" "நான் குளிக்க போறேன். அதுக்கு தான் கொஞ்சம் அதுல உள்ள மாரி ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். ஏன்னா நான் குளிச்சுட்டு கீழ வரும்போது தானே அந்த மாரி பார்த்தேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இவளுக்கு பல்ப் வாங்குன மாரி இருக்கு. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, "நான் ஏதோ இவன செடியூஸ் பண்ற மாரி பேசிட்டு போறான் பாரேன்" அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் தனியா வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. "ஏய் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பையன பத்தி பேசினேன்ல, நானும் அவனும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்" அப்படின்னு சொல்ல, "என்னடி இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சுட்ட? எப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்பதான் கொஞ்ச நாள் ஆகுது. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஆனா என்ன பண்றது? அவரு சொல்ற விஷயங்கள்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்ல, "பசங்கள கரெக்ட் பண்றதெல்லாம் ஒரு விஷயமா? நான் ஒரு வீடியோ அனுப்புறேன். அந்த வீடியோவ பார்த்து கத்துக்க" அப்படின்னு சொல்லி அவ ஒரு வீடியோவ அனுப்பி வைக்க, அந்த வீடியோவ பார்க்குறா. இப்ப அவ அந்த வீடியோவ பார்த்து வெட்கப்பட்டுட்டு இருக்க, இவளுக்கு பின்னாடி ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். "ஐயய்யோ! என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் கத்துட்டு இருந்தேன்" அப்படின்னு இவ சொல்றா. "என்ன கத்துக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கான். "என்ன இன்னைக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஆபீஸ்ல எதுவும் வேலை இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வேலை முடிஞ்சிருச்சு. அதனால தான் வீட்டுக்கு வந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் கேர்ள் ஃபிரெண்ட பாக்கலான்னு வந்தேன். மேடம் என்னத்த கத்துட்டு இருந்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிட்ட வர, பாத்தா அந்த ஃபோன்ல உள்ள வீடியோ ஆன் ஆயிருது. ஓ! இத தான் கத்துட்டு இருந்தீங்களா? கேட்டிருந்தா நானே சொல்லிக் குடுப்பேனே அப்படின்னு சொல்ல, நான் சும்மா தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ வந்து இவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினும் ஹீரோ கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்றா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட சட்டைய கழட்டிட்டு இருக்க. உனக்கு வேணும்னா, தாராளமா நான் இப்பவே உனக்கு சொந்தமாக ரெடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்றாங்க. இப்ப ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ எப்போதும் வரையிற அந்த காமிக் டிராயிங்கோட இவ ஒரு பொண்ணையும் சேர்ந்து வரைஞ்சுட்டு இருக்கா. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இல்லையா? அத தெரியப்படுத்துற விதமா தான் இந்த டிராயிங்க வரைஞ்சுட்டு இருக்கா. இவ இப்படி வரைஞ்சுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இந்த டிராயிங் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா உங்க அளவுக்கு அழகா இல்லையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீட்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, போய் என்னோட ஃப்ரெண்ட பாக்கலாமா அப்படின்னு சொல்ல, நானும் உன் கூட வரேன் 2 பேரும் சேர்ந்து போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்ன நீ அங்கிள் கூட வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ 2 ஸ்டெப் பின்னாடி போய் ஹீரோ பக்கத்துல நிக்க, ஹீரோ அவளோட ஷோல்டர்ல கைய போட்டுக்கிறான். "இங்க பாரு, இனிமே நீ இவ்வளோ அத்தைன்னு தான் கூப்பிடணும். ஏன்னா இவ தான் என்னோட வருங்கால பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, "என்னது அத்தையா?" அப்படின்னு அவ ஷாக் ஆயிடுறா.
இப்ப அப்படியே கட் பண்ணா 3 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க, இவளும் பாத்தீங்கன்னா, என்னால இத ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ அவளோட மண்டைய டேபிள்ல முட்டிட்டு இருக்க, "போதும் நிப்பாட்றி, உன் மண்டை வெடிச்சிட போகுது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க, இனிமே நீங்க எனக்கு அங்கிள் கிடையாது. என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட். சோ நான் உங்கள என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்கள புல்லி பண்ணுவேன், பிளாக்மெயில் பண்ணுவேன், இன்னும் என்னென்னமோ பண்ணுவேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கயேன், உன் அம்மா அப்பா கிட்ட போட்டு விட்டுருவேன். ஆல்ரெடி நேத்து தான் அவங்க கிட்ட பேசினேன்" அப்படின்னு சொல்ல, "அட என்ன அங்கிள், நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இப்படியெல்லாம் பாத்து வைக்கலாமா? இதெல்லாம் நம்மள மாரி யங்ஸ்டர் லைஃப்ல சாதாரண விஷயம்" அப்படின்னு இவ ஐஸ வச்சுட்டு உட்கார்ந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்னோட இன்டர்ன்ஷிப்க்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "கடவுளே, நீங்க தான் என்னோட குலதெய்வம். உங்கள மாரி ஒரு அங்கிள் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க் யூ. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, "இப்போ உனக்கு உன்னோட கில்ட்டி ஃபீலிங் போயிடுச்சா? உன்னோட ஃப்ரெண்டுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே. இனிமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு நான் உன்ன ஒரு ஆள பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போக போறேன்" அப்படின்னு சொல்ல, "இவ்ளோ சீக்கிரமாவா? யாருக்கு என்ன இன்ட்ரோ குடுக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சீக்கிரமாவே நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உனக்கு எனக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா தான் இருக்கு. நீ என்ன விட்டு போயிருவியன்னு எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "நான் உங்க மேல வச்சிருக்க லவ் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. உங்கள என்னைக்கு முதல் தடவையா பார்த்தேனோ, அன்னையிலேருந்து இத்தன வருஷமா நான் உங்கள காதலிச்சுட்டு இருக்கேன். அவ்ளோ ஈஸியாலாம் என்னால என் லவ்வ விட்டுக் கொடுக்க முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, "நான் உன்ன சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்ன என்னோட அம்மா அப்பாக்கு இன்ட்ரோ குடுக்கலான்னு இருக்கேன். போலாமா?" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிர்றா. இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு போறத ஹீரோக்கு ஒரு பொண்ணு பாத்தாங்களே, அந்த பொண்ணு பாத்துர்றா. என்ன இவன் இவ கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட டிராயிங் தான் இருக்கு. அத வரைஞ்சது அவனுக்கு பார்த்த பொண்ணு தான். இப்ப அந்த பொண்ணு ஹீரோவோட டிராயிங்க வரைஞ்சு வச்சுட்டு இருக்க. "என்ன டிராயிங் இது?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, "இத வரைஞ்சது அந்த பொண்ணு தான். கொஞ்சம் யூனிக்கா இருக்கேன்னு இந்த இடத்துல வச்சிருக்கோம்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கழுத்துல ஏதோ ஒரு லிப்ஸ்டிக் மார்க் இருக்கு. இப்ப இவ ஹீரோவோட ரூம்குள்ள வந்து பாக்குறா. பார்த்தா, அங்க உள்ள பெயிண்டிங்லயும் அதே மாரி லிப்ஸ்டிக் மார்க் இருக்கு. இப்ப அந்த லிப்ஸ்டிக் மார்க்க போக வைக்கலாம் அப்படின்னு இவ கைய வச்சு தேய்ச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "எதுக்காக இந்த டிராயிங்லாம் தொடுற?" அப்படின்னு சொல்லி அவளோட கைய தொடச்சு விட்டுட்டு இருக்க. இவ கோவத்துல இந்த பக்கம் திரும்பிக்கிறா. "என்னாச்சு? மேடம்க்கு பொறாமையா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இவ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. "சரி, இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணலாம்? இத சால்வ் பண்றதுக்கான வழிய கண்டுபிடி" அப்படின்னு சொல்ல, "நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். அவ எப்படி உங்களோட பெயிண்டிங்க வரையலாம்?" அப்படின்னு சொல்லி இவ கோவிச்சுட்டு இருக்க. இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின பிடிக்க, அவள பாத்தீங்கன்னா ஹீரோவ பிடிச்சு அவனோட கழுத்துல கிஸ் பண்ணிடுறான். இவ இப்படி கிஸ் பண்ணதுல ஹீரோவோட கழுத்துல அவள் லிப்ஸ்டிக் மார்க் பதிஞ்சிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவள கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, இவ குறுக்க போன கொண்டு வந்துடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உங்கள ஒரு போட்டோ எடுக்கணும்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ அந்த லிப்ஸ்டிக் மார்க்கோட போட்டோ எடுத்துக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் தனியா ஒரு போட்டோ எடுத்தா கூட நல்லதா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "முடியாதுன்னு மட்டும் சொல்லாத" அப்படின்னு இவன் சொல்லி ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட காலேஜ்ல இருக்கா. இப்ப பக்கத்துல அவளோட ஃப்ரெண்ட் உட்கார்ந்துட்டு, "என்னடி ஆச்சு? லைஃப்லாம் எப்படி போகுது?" அப்படின்னு பேசிட்டு இருக்க. "எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ தான் கால் பண்றான். "நீ எங்க போயிட்ட? காலேஜ் ஃபுல்லா நான் உன்ன தேடி பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, "நான் காலேஜ்ல லைப்ரரிக்கு மேல நிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்தா அவன் கண்ணாடி போடாம நிக்கிறான். "என்னாச்சு? திடீர்னு உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது போலயே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமாமா, உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் என் கண்ணு நல்லா தான் தெரியுது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "பாஸ் கம்பெனில சின்ன பிரச்சனை வாங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் கம்பெனில ஃப்ரெண்டு கூட உட்கார்ந்து ஒரு முக்கியமான டீலிங் பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த டீலிங் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட கண்ணாடிய போட, "ஏன்டா இவ்ளோ நேரம் கண்ணாடி போடாம இப்ப போடுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கண்ணாடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்காம். அதான் போடுறதில்ல" அப்படின்னு சொல்ல, "கேர்ள் ஃப்ரெண்டா? யார்ரா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு? எனக்கு தெரியாம" அப்படின்னு சொல்ல, "உனக்கு தெரியாம இருக்கறது தான் எனக்கு நல்லது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு அவனோட பேரண்ட்ஸ மீட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்க. "எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே" அப்படின்னு இவ சொல்ல, "அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஆக்சுவலா அவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நீ எத பத்தியும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்ல, "நீங்க இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்பட போறேன்?" அப்படின்னு இவ ஹீரோவோட கன்னத்த பிடிச்சு கிள்ளிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. "இங்கேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? வீட்டுக்குள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட 2 பேரும் உள்ள போறாங்க. இப்ப அவர பாத்தீங்கன்னா, 2 பேரும் எதுக்காக திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துக்கிட்டதே இல்லையா? வாங்க வந்து உட்காருங்க" அப்படின்னு சொல்ல 2 பேரும் உட்கார்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட சகஜமா பேசிட்டு இருக்க. அவருக்கு ஆல்ரெடி ஹீரோயின் தான் மருமகளா வரணும்னு ஒரு தாட் இருந்துச்சு. இனிமே சொல்லவா வேணும்? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா,
ஹீரோயினோட அப்பாவ பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. இந்த விஷயம் தெரியாமயே அவ அவளோட அம்மா அப்பா பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறா. இவ வந்த பக்கம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்ல யாரையுமே காணோம். அம்மா அப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கே உண்மை தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இப்ப அவங்க அம்மாவ பாத்தீங்கன்னா, "சாரிடா, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவல்ல. அதனால தான் நாங்க சொல்லல" அப்படின்னு சொல்ல, "போங்கம்மா என்கிட்ட பேசாதீங்க. இவ்ளோ பெரிய உண்மைய என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எல்லாமே உனக்காக தான்டா" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவ அவளோட அப்பாவ பாத்துட்டு வெளிய வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, "என்னாச்சு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லங்க. நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ பொய் சொல்லிர்றா. ஆனா ஹீரோக்கும் நல்லாவே தெரியும் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்ற விஷயம். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம், பிசினஸ்ல அவங்க அப்பாவ ஏமாத்திட்டாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு, அந்த கிளையண்ட் யாரு அப்படின்றத கூட்டிட்டு வர சொல்ல, ஹீரோட அசிஸ்டன்டும் கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த கிளையண்ட்ட புடிச்சு, "நீங்க தான் சிஎஸ்ஆர் கூட புதுசா கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணவரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா சார், நான் தான் பண்ணேன். எங்கள மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனுக்கு நெறைய சரக்கு ஊத்தி குடுத்து அந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிடுறான். இப்ப சைன் வாங்குனதுக்கு அப்புறம், "இந்த விஷயத்த நான் தான் பண்ணேன்னு அவளுக்கு தெரிய வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப இந்த சைடு ஹீரோயினோட அப்பாவ தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாக்கு அடுத்த நாளே இந்த நியூஸ் தெரிஞ்சிருது. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு அவரு எல்லாத்துலயும் சைன் பண்ணிட்டாரு. நம்மளோட பிசினஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, ஹீரோயின் இத வெளிய நின்னு கேட்டுட்டா. கண்டிப்பா இது ஹீரோவா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ஹீரோக்கு தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஹீரோவ பத்தின டிராயிங் தான் வரைஞ்சிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி டிராயிங் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அவளோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ் குடுக்க, "என்னடி வரையிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு" அப்படின்னு சொல்ல, "யாரு? இந்த பெயிண்டிங்ல இருக்கானே இந்த பையனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. "ஆமா, என்னோட பாய் ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நெறைய பணம் இருக்கு. சேஃப்டி இருக்கு. அவரு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன விட 8 வருஷம் பெரியவன். வேற யாரும் கிடையாது. சின்னதா" அப்படின்னு சொல்ல, "என்னடி சொல்ற?" அப்படின்னா அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. "ஆமாம்மா, அப்பாக்கு உடம்பு சரியில்லாததுனால இந்த விஷயத்த பத்தி நான் அவர்கிட்ட பேசல. நீங்களே எடுத்து சொல்லிருங்க" அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க அப்பாவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா நடந்து வந்துட்டு இருக்கும்போது, "ஹாய் டாடி" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, எனக்கு நல்லா காது கேட்கும். காதுக்குள்ள வந்து கத்தாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு உள்ள வர, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "உங்க பொண்ணு எதுக்காக உங்கள சுத்தி சுத்தி வரான்னு தெரியுமா? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் சுத்தி வரா" அப்படின்னு சொல்ல, "என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னா அவளே வந்து டைரக்ட்டா என்கிட்ட சொல்லுவா. நீ ஏன் கதை கட்டிட்டு இருக்காத?" அப்படின்னு சொல்ல, "அட நான் உண்மைய தான் சொல்றேன். நாளைக்கு அவ ஊருக்கு கிளம்ப போறா. அதுவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு" அப்படின்னு சொல்ல, "அந்த பையன் எந்த ஊரு?" அப்படின்னு உங்க அப்பா கேக்குறாரு. "அவ எங்க தங்கியிருக்காளோ அதே ஊர் தான்" அப்படின்னு சொல்ல, "இங்க இருந்து என் பொண்ண அவ்ளோ தூரத்துல கட்டி குடுத்து அனுப்புறதா? இல்லையே, பக்கத்து ஊரா இருந்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, "நல்ல அப்பா, நல்ல பொண்ணு. என்னமோ பண்ணி தொலைங்க" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஊருக்கு போக ரெடி ஆயிட்டா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அம்மா, அப்பா நெக்ஸ்ட் டைம் உடம்பு சரியில்ல, கம்பெனி பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. பார்த்து பத்திரமா இருங்க" அப்படின்னு சொல்ல, "நீ பார்த்து போம்மா, சேஃப்டியா இரு" அப்படின்னு சொல்லி அவங்க வழி அனுப்பி வைக்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி வந்துடுறா. இவ கிளம்பி வந்து வெயிட் பண்ணிட்டு ஹீரோக்கு கால் பண்ணா, ஹீரோ பாத்தீங்கன்னா பின்னாடி ஓடி வந்து ஹீரோயின கட்டி பிடிச்சுறான். "நான் இங்க தான் செல்லம் இருக்கேன். நீ எனக்கு கால் பண்ணணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவளும் ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கால் பண்ணி, "டேய், இன்னைக்கு நைட்டு கிளப்ல மீட் பண்ணலாம். வந்து தொல" அப்படின்னு சொல்லி ஃபோன வைக்க, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு, "வா போலாம்" அப்படின்னு சொல்லி அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கிளப்ப தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு கிளப்புக்கு வந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, அந்த கிளப்ல கசினு, ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே இருக்கானுங்க. இப்ப அந்த கிளப்ல ஒரு ஆள பாத்தீங்கன்னா, "ஏன்டா, உங்க அங்கிளோட அசிஸ்டன்ட் பொண்ணு யோயோ, அவள தானே நீ லவ் பண்ணிட்டு இருந்த? அந்த பொண்ண கரெக்ட் பண்ணிட்டியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எங்க கரெக்ட் பண்றது? இன்னும் கரெக்ட் ஆக மாட்டேங்கிறாளே" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்ட உடனே செம காண்டாயிட்டு இருக்கான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இன்னும் வரவே இல்ல. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. அவள பார்த்த உடனே இவன் பல்ல காமிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவோட கைய பிடிச்சுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன்டா, நீ என்ன அங்கிள் தானே கூப்பிடுற? அப்ப யோயோவ நீ அத்தன்னு தான் கூப்பிடணும். ஏன்னா, அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, "நான் வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போக, இவ ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. இந்த சைடு இவன் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து, அந்த யோயோ என்ன விட்டுட்டு அவர கரெக்ட் பண்ணிட்டா. அவள நான் பிளான் பண்ணி கவுக்கலான்னு பார்த்தேன்.
அதுக்குள்ள அந்த அங்கிள் முந்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, இனிமே யோயோ பக்கம் கூட நெருங்காத. உன்ன நான் கொன்னு போட்டுருவேன். அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர, இவன் செம காண்டாயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து அந்த பிரைவேட் ரூம்ல பார்த்தா, இவ்ளோ பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட் கூட விளையாடிட்டு இருக்கா. இவ இப்படி விளையாடிட்டு இருக்க. ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இப்படிலாம் விளையாடக்கூடாது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் தொலைடா அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் பண்ணலடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, அதுக்குள்ள குடிச்சிட்டியா? சரி வா நான் உன்ன வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, ஹீரோ அவள தூக்கிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, இனிமே இந்த மாரி எல்லாம் நீ குடிக்க கூடாது புரியுதா? கம்மியா தான் குடிக்கணும். போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துல இவங்க அப்பா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்த விஷயம் கூட தெரியாம, இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஹீரோவோட அப்பாவ பார்த்த உடனே போய் அவங்க அப்பா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஒரு பேக் ஃபுல்லா குழந்தைங்க ட்ரெஸ்ஸா வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. என்னது இது குழந்தைங்க ட்ரெஸ் அப்படின்னு ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறா. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்பா என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட 3வது கசின்க்கு குழந்தை பிறக்க போகுது. அதுக்காக தான் இது. நீங்க 2 பேரும் போய் நேர்ல பார்த்து குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லடா, உனக்கும் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும். சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, வெளிய நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னாச்சு கொஞ்சம் அப்செட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. போய் ஃபோன் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஃபோன் பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ பின்னாடி திரும்பி நின்னுட்டு இருக்கத போட்டோ எடுத்து அவங்க அப்பாக்கு தான் சென்ட் பண்றா. அப்பா இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். பார்க்க எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, உன் மூஞ்சி தானே தெரியுது. அவர் மூஞ்சி எனக்கு தெரியல. என் பொண்ணு தான் அழகா இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாரி ஐயோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் பிசினஸ் ட்ரிப்புக்காக ஃபாரின் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். சீக்கிரமா திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட வீட்ல உட்கார்ந்துட்டு ஹீரோவ பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நாட்களும் கடந்து போயிட்டு இருக்கு. ஹீரோ 3 நாள் பிசினஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? இப்ப அந்த இடத்துல பனி பெய்ய ஆரம்பிக்க, இவ அந்த பனில கிளாஸ்ல எழுதிட்டு இருக்கான். இவ இப்படி எழுதிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறான். 3 நாள்னு சொல்லிட்டு இவன் 2 நாள்லயே திரும்பி வந்துடுறான். பார்த்தா இப்ப 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நான் உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நானும் தான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னாச்சு உங்களுக்கு இப்படி ஃபீவர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, உன்ன பாக்குறதுக்காக பனியிலே வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக சூப்லாம் குடுத்து, ஹீரோவ ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா என்னோட பாய் ஃப்ரெண்ட்க்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் நான் அவர கேரிங்கா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு உங்க அப்பா இத கேட்டுறாரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்ணு கிட்ட தான் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையாம். உங்களுக்கு கம்பெனி விஷயத்துல ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா? அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷென்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் அவங்க அப்பாக்கு எல்லாமே புரியுது. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க அவளோட கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்கல. அது உங்க விருப்பம். அவளோட சந்தோஷத்த கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் யோயோ கிட்ட பேசணும் குடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசுறாரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, சரிம்மா, அந்த பையன நல்லபடியா பாத்துக்க. ஃபீவர் சரியானதுக்கு அப்புறம் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்க, என்னாச்சு அப்பாக்கு? அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு இவ குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதையே புரிஞ்சுக்கிறா. இப்ப அவ ஹீரோ கிட்ட போயிட்டு, "அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா, எல்லாரும் ஒண்ணா தான் இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவ கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "அங்கிள் நான் உங்க பொண்ண ரொம்ப காதலிக்கிறேன். என்னோட கம்பெனில மொத்தம் 4 கம்பெனி நான் சொந்தமா வச்சுட்டு இருக்கேன். அந்த 4 கம்பெனில ஒரு கம்பெனி நான் இவளுக்கு எழுதி தரலான்னு இருக்கேன். அவ கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவள கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஹீரோவ தனியா கூட்டிட்டு போக, அம்மா எங்கம்மா கூட்டிட்டு போறாரு? ஏதாவது பத்த வைக்க போறாருமா அப்படின்னு சொல்ல, கல்யாணம் பண்றதுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் வேணும்ல, அத குடுக்க தான் கூட்டிட்டு போறாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ட வாங்கிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. இப்ப இவன் ஹீரோயின கூட்டிட்டு அவளோட ரூமுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு, இத விட சந்தோஷமான நாள் இருக்க முடியுமா? நம்ம 2 பேரோட ஆசையும் நிறைவேற போதே அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கண்ணத்த பிடிச்சு கிள்ளிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வரைஞ்ச காமிக்ஸ் புக் தான் இருக்கு. இப்ப அத பாத்து, "நீ என்ன பல வருஷமா காதலிச்சேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கான எவிடன்ஸ் தான் இந்த புக்" அப்படின்னு சொல்ல, "அந்த புக்லாம் நீங்க பார்க்கக் கூடாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஆல்ரெடி உன்னோட பென் டிரைவ்ல இருந்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, "எல்லா விஷயத்தையும் பாத்தீங்களா? அதுல இருந்த ஒவ்வொன்னும் யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் உன்ன லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க.
ஹீரோ சொல்றத கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெறைய கிஃப்ட் இருக்கு. "இவ்ளோ கிஃப்ட்டா? ஏது இந்த கிஃப்ட்?" அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, ஹீரோவோட வீட்ல இருந்து தான் இது எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க அப்பா தான் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, "ஆமா அங்கிள் கல்யாணத்துக்கான கிஃப்ட் தான் இது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து ஹேப்பியா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கல்யாணம் பண்ணி முடிச்ச கையோட ஹீரோயினோட கிராஜுவேஷன் டேவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட கிராஜுவேஷன கையில வாங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "இவ்ளோ சந்தோஷமான நாள்ல நான் இல்லாம இருப்பேனா? நான் இல்லாம எப்படி நீ கிராஜுவேஷன் வாங்குவ?" அப்படின்னு சொல்லி அவளுக்காக ஃப்ளவர் பொக்கே எல்லாம் குடுத்துட்டு இருக்க. இவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் கனவுல நெனச்ச மாரியே என்னோட வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இத விட என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ நெனச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய். பாய். பாய் சொல்ல விடுறீங்களா?